வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜஸ்கோ கிச்சன்ல ஒரு சிம்பிளான வடை ரெசிபி தான். சொரக்காயை வச்சு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வடை செய்யறதுக்கு நம்ம தனியாக மாவு எதுவும் அரைக்கணுன்ற அவசியம் இல்லை. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு துருவின சொரக்காய் எடுத்திருக்கேன். காய் கொஞ்சம் முத்தலாக இருந்ததுனால தோலை சீவிட்டு அதோடைய உள்பகுதி சேர்த்துக்காமல் அதோடைய சதை பகுதியை மட்டும் நான் துருவி எடுத்திருக்கேன். இது கூடவே சுவைக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அதுவும் கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். காரத்துக்காக கொஞ்சமாக பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே நல்லா ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துடலாம். இப்போது இது கூடவே ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அதாவது பச்சரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். இது இந்த காய் கூட நல்ல ஒரு பைண்டிங் கிடைக்கணும். நீங்கள் தனியாக எதுவும் தண்ணிலாம் நீங்கள் தெளித்து இது பிசையணுன்ற அவசியம் இல்லை. இந்த சொரக்காய் வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதமே போதும். இந்த மாதிரி நல்லா கரெக்டான பதத்துக்கு வரும். மாவு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிசைய தேவைப்பட்ட இந்த மாதிரி நல்லா பால் மாதிரி உருண்டை பிடிச்சி வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் மாவு சேர்க்கும்போது. வடை தட்டும்போது கொஞ்சம் மெலிசாக தட்டிக்கோங்க. அப்போ தான் உள்ளார ரொம்ப கொலன்னு இல்லாமல் இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் நல்லா மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உள்ளார வேகாமல் கொலன்னு இருக்கும். அதனால் நல்ல மீடியம் ஃப்ளேமுக்கு, அந்த லோலேருந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. இது வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும். மற்ற வடை மாதிரி இது சீக்கிரமாக வெந்து வந்துடாது. ரொம்ப பொறுமையாக அழகாக தான் கலர் மாறி வரணும். வடை ரொம்ப திக்காக தட்டிட்டீங்க அப்படின்னா உள்ளார அந்த சொரக்காயோடைய வழுவழுப்பு தன்மை அது அப்படியே தெரிகிற மாதிரி இருக்கும். வடை தட்டும்போது ரொம்ப மெலிசாக தட்டிக்கோங்க. அதே போல் எண்ணெயும் ரொம்ப குறைவான தீயில் வச்சு ரொம்ப பொறுமையாக அழகாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரித்து எடுக்கலாம். வடை பொரித்து எடுக்கும்போது ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகட்டும், அதுக்கு பிறகு நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாதீங்க. அடிக்கடி நல்லா திருப்பி விட்டு வேக விட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈவனாக அழகாக நல்லா செவந்து நல்லா வெந்து வரும். இப்போது ரொம்பவே சூப்பரான சுரைக்காய் வடை தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.